நீட் 2025 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் May 4th நடக்க போகுது. இஃப் சப்போஸ் April 1 இருந்து நம்ம கால்குலேட் பண்ணால் கூட 33 டேஸ் மட்டுமே தான் இன்னும் இருக்குது. ஸோ இந்த 33 டேஸில் எப்படி என்டையர் சிலபஸை நம்ம ரிவைஸ் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரியான டெஸ்ட் சீரியஸ் நம்ம அட்டன் பண்ணுறது, டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணோன்னா எந்த டைமிங்கில் நம்ம டெஸ்ட் எழுதலாம், ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாக நம்ம அந்த வீடியோவில் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணணும். இந்த லிமிட்டடான டைமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஸோ என்டையர் நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் எந்தெந்த சாப்டருக்குலாம் அதிகமாக இருக்குதோ அந்த சாப்டர் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை நம்ம ஆக்டிவாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க், அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட் வே என்னென்னா PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம எடுத்துகிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆன்சர் தேவையோ அது ரெலவெண்ட்டான சாப்டரில் போய் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம லாஸ்ட் டைமில் மறுபடியும் இந்த சாப்டரை போய் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்காது. ஸோ இருக்கக்கூடிய லிமிட்டடான டைமில் இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான வேயாக இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மார்க் டெஸ்ட். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது OMR ஷீட்டை ஃபில் பண்ணுறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரைட் டைமில் நம்ம அதை ஆன்சர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். OMR ஷீட் நம்ம ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த லெவலுக்கு தியரிட்டிக்கலாக நாலேஜபிளாக இருந்தாலும் மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க் டெஸ்ட் நம்ம எந்த டைமிங்கில் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய அதே ஆஃப்டர்நூன் டைமிங்கில் நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே சேம் எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாமில் ஈஸியாக நம்ம எந்த ஃபியரும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. தேர்ட் இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்மளோட மார்க் டெஸ்ட்டை நம்மளே செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறது மூலமாக எந்த இடங்கள்லாம் நம்ம மிஸ்டேக் விட்டுருக்குறோம், ஸோ எந்த ஏரியாலலாம் நம்ம நெகட்டிவ் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த லிமிட்டடான டைமில் நம்ம பிளாங்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக எந்த சாப்டர்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணுறது, மார்க் டெஸ்ட் அதிகமாக அட்டன் பண்ணுறது, ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய நீட் 2025 எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான டிப்ஸ், ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.